அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஏக இறைவனின் அளப்பெரும் கிருபையினால் அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காகவும் நம்முடைய மாணவ செல்வங்களை ஊக்கப்படுத்துவதற்காகவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியில் நிலையான வாழ்வுக்கு நாம் உழைக்க வேண்டிய கட்டாயம் குறித்து பேசுமாறு என்னை பணித்திருக்கிறார்கள். நிலையான வாழ்வுக்காக நாம் உழைக்க வேண்டும். நிலையான வாழ்வு எது? முஸ்லிம்கள் அனைவரும் அறிந்திருக்கிற செய்திதான். நிலையான வாழ்வு எது? மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய மறுமை வாழ்வு தான் நிலையான வாழ்வு. அந்த வாழ்க்கை தான் நம்முடைய இந்த வாழ்க்கையை தீர்மானிக்க வேண்டும். இஸ்லாம் அதைத்தான் வலியுறுத்துகிறது. அந்த வாழ்வு தான் இந்த வாழ்வின் ஏற்ற இறக்கங்களை தீர்மானிக்க வேண்டும். அந்த வாழ்வு குறித்த ஆழமான நம்பிக்கை யாருடைய உள்ளத்தில் பதிந்திருக்கிறதோ அவர்களின் இந்த உலக வாழ்க்கை வேறு மாதிரியாக இருக்கும். உலகம் எந்த ரூட்ல போகுதோ அந்த ரூட்ல போகவே போகாது. உலகம் எதையெல்லாம் தேடி தேடி ஓடுகிறதோ, எதில் இன்பம் இருக்கிறது, எது நிலைத்திருக்கிறது, எது நம்முடைய வாழ்க்கைக்கு உதவும் என்று சொல்லி எதையெல்லாம் நோக்கி இந்த உலகத்தின் பெரும்பான்மையான மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த ஓட்டத்தை எல்லாம் தடுத்து நிறுத்தி, இது இல்லை, நிஜமான நிலையான வாழ்க்கைக்காக வேண்டி நீ வேற மாதிரி ஓடணும். எல்லாரும் நிறைய சம்பாதிச்சுட்டா போதும், அது எப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு உலகம் போகுதா? நீ ஓகே, நீ சம்பாத்தியம் பண்ணு, ஆனால் எப்படி சம்பாதிச்சாலும் பிரச்சனை இல்லை, அந்த ரூட்ல நீ போக முடியாது. இப்படித்தான் சம்பாதிக்கணும், ஏமாத்தாமத்தான் சம்பாதிக்கணும். வியாபாரத்தில் பொய்யே இருக்கக்கூடாது தான். நான் சத்தியமாக இவ்வளோ ரூபாய்க்கு தாங்க வாங்குறேன் அப்படின்னு சொல்லி கஸ்டமர்கிட்ட பொய் பேசி சத்தியம் பண்ணி ஏமாற்றி ஃப்ராடு பண்ணி அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட்டு ஒத்த சல்லி காசு ஒன்று சேர்ந்துட முடியாது. ஏன்னா நிலையான வாழ்க்கைக்காக வேண்டி அந்த வாழ்க்கை உனக்கு தேவைன்னு சொன்னால் இந்த வாழ்க்கையில் நீ இப்படி தான் வாழ்ந்தாகணும். சம்பாத்தியம் பண்ணு, நேர்மையாக சம்பாத்தியம் பண்ணு. உன்னுடைய குடும்ப உறவுகளோடு ரொம்ப நேர்மையாக, நெருக்கமா, அன்பா, அனுசரணையாக வாழ்ந்துக்க. பெரியவங்களை மதிச்சுக்க, சின்னவங்க மேலே இறக்கம் காட்டிக்க, ஒழுக்கமாக வாழு, பிறருக்கு பயனுடையவங்களாக நீ இரு என்கிற அடிப்படையிலே உன்னுடைய வாழ்க்கையை நேரான சீரான சமூகத்திற்கு பயன் தருகிற வாழ்வாக ஒரு மனிதனின் வாழ்வு அமைய வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்திலே நிலையான வாழ்வு என்பதை குறித்த ஒரு தெளிவு, ஒரு சிந்தனை அவனுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அப்படி யாருடைய உள்ளத்திலாம் அந்த வாழ்வு குறித்த ஒரு தெளிவு வந்துருச்சோ அவங்களுடைய இந்த உலக வாழ்க்கை அது வர்றதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருக்கும், வந்த பிறகு வேற மாதிரி இருக்கும். நீ நல்லா யோசிச்சு பாருங்க. எத்தனையோ வரலாற்று செய்தியை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களின் வரலாறு எடுத்து பாருங்க. அந்த வரலாறு அவர்கள் இந்த நிலையான வாழ்வு குறித்த நம்பிக்கைக்கு வருவதற்கு முன்பாக மரணம் இருக்கிறது, மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது, அந்த வாழ்வு தான் உண்மையான வாழ்வு, அந்த வாழ்விலே இறைவனின் முன்னால் நாம் நிறுத்தப்படுவோம், இறைவன் நாம் வாழ்ந்த வாழ்வு குறித்து கேள்வி எழுப்புவான், அந்த கேள்விகளுக்கெல்லாம் நாம் பதிலளித்தாக வேண்டும், அந்த பதிலில் நம்மிடத்திலே பிழை இருக்கும் என்றால் இறைவன் நம்மை தண்டிப்பான், அந்த பதிலில் நாம் வெற்றி பெற்று விட்டால் இறைவன் நம்மை மகிழ்ச்சிப்படுத்துவான், சுவர்க்கத்திற்குள் நம்மை நுழைக்க பிரவேசிக்க செய்வான் என்கிற அந்த வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை, நீடூழி வாழ்க்கை, ஊழூழி வாழ்க்கை, அந்த வாழ்க்கை குறித்த எண்ணம் வருவதற்கு முன்பாக, அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்கிற நம்பிக்கைக்கு முன்பாக நபித்தோழருடைய வாழ்வு எப்படி இருந்தது, அந்த நம்பிக்கை வந்த பிறகு எப்படி இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். இன்னைக்கு அது கண்ணுக்கு முன்னாடி நடந்துகிட்டே தான் இருக்கிறது. அது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை, சஹாபாக்களுடைய வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை, யாரெல்லாம் அந்த நம்பிக்கையை உள்ளத்தில் ஏந்துறாங்களோ அவங்க எல்லாருடைய வாழ்க்கையுமே அதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி ரெண்டா பிரிச்சிடலாம். கிமு கிபி மாதிரி நிலையான வாழ்க்கைக்குரிய நம்பிக்கைக்கு முன்னால் நம்பிக்கைக்கு பின்னால் கோடு போட்டு பிரிக்கிற அளவிற்கு அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை உண்டாக்குகிறார். எப்படி நிகழ்கிறது? அது நிகழ்ந்தே தீரும், கண்டிப்பாக நிகழும். உலகத்தில் நீங்க இப்ப நம்ம பேசின பெற்றோர் பிள்ளைகள் குறித்த அறிவுரையா இருக்கட்டும், அல்லது உலகத்தில் நடக்கிற வேற எந்த தீமைகளை பத்தியா இருக்கட்டும், அந்த தீமைகளுக்காகவெல்லாம் நிறைய போராட வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த தீமையை செய்யாத, அந்த தீமையை செய்யாத, அதனால இவ்வளவு கேடு அவ்வளவு கேடு. இப்ப மதுபானம் எடுத்துக்கங்க, போதை வஸ்துக்களை பயன்படுத்துவது தமிழக அரசு இன்றைக்கு ரொம்ப பெரிய முஸ்லீம்களை மேற்கொண்டு வருகிறது. ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அதற்கு எதிரான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகிறது, தனித்தனி குழுக்கள் அமைக்கப்படுகிறது. பல்வேறு மாவட்டங்களில் காவல்துறை கண்களில் விளக்கெண்ணெய் ஊற்றி கஞ்சா பயன்படுத்துகிறவர்களை, அதை விற்பனை செய்கிறவர்களை தேடி தேடி கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய விஸ்வரூப பிரச்சனையாக தமிழகத்தில் அது உருவெடுத்துக் கொண்டு வருகிறது. அதற்காக பல்வேறு கூட்டங்களை முதலமைச்சருடைய தலைமையிலே மீண்டும் மீண்டும் கூட்டப்பட்டு விவாதிக்கப்பட்டு செயல் திட்டங்கள் வகுக்கப்பட்டு அதற்கு எதிராக ஒரு பிரச்சார வேலை ஒன்று இந்த தமிழகத்திலே இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுல என்ன செய்யப்படுகிறது? அதுக்காக வேண்டி விழிப்புணர்வு கூட்டங்களை ஏற்பாடு பண்றாங்க, மாணவ மாணவியர்களை கொண்டு உட்கார வைக்கிறாங்க,
7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்களை எல்லாத்தையும் உட்கார வச்சு அதனுடைய தீமைகளை சொல்றதுக்கு டாக்டரை கூட்டிட்டு வந்து பேச வைக்கிறாங்க. உளவியலாளர்களை கூட்டிட்டு வந்து அதை ஏற்படுத்துகிற கேடுகளை பத்தி பேச வைக்கிறாங்க. பெரிய பெரிய அதிகாரிகளை கூட்டி உட்கார வச்சு அதனுடைய தண்டனைகளை பத்தி பேச வைக்கிறாங்க. இதுல எல்லாம் சிக்கிட்டா எத்தனை மாசம் உள்ள போவ எப்படி ஆகும் தெரியுமா, உன் லைஃபே நாசமா போயிடும் அப்படின்னு அது குறித்து எச்சரிக்கை செய்ய வைக்கிறாங்க. அந்த மாதிரி வேலைகளை அரசு ஒரு பக்கத்திலே செய்து கொண்டே இருக்கிறார். இந்த மாதிரி அதனுடைய தீமைகளை சொல்லி, கேடுகளை சொல்லி, அதனுடைய நடப்பு யதார்த்தங்களை சொல்லி, அறியாமையிலே நம்முடைய மாணவ செல்வங்கள் போய் வீழ்ந்து விடக்கூடாது, எதிர்கால தலைமுறை அதிலே பலியாகிவிடக் கூடாது என்று சொல்லி தீமைகளை சொல்லி 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 பிரச்சாரம் செய்து அதிலே மீட்டெடுக்க வேண்டிய தேவை கட்டாயம் இருக்கிறது. இந்த மாதிரி இந்த ஒண்ணுக்கு மட்டும் இல்ல, எந்த பிரச்சனையை எடுத்தாலும் அதுல இருந்து அந்த சிக்கல்ல இருந்து மீளணும். என்ன பண்றது, அது உனக்கு எப்படி சிக்கலா இருக்குது, என்ன தீமையை தருது, எவ்வளவு இழப்பு வருது பாரு, அதனால நீ எவ்வளவு காசு பணத்தை இழக்கிற, எவ்வளவு நிம்மதி இழக்கிற, உன் குடும்பத்தை இழக்கிற, உன் வாழ்க்கையை இழக்கிற, நீயே செத்து போயிருவ, உன்னாலே ஆரோக்கியமா வாழ முடியாது, உன் ஆரோக்கியம் போயிருது, பணம் போயிருது, கௌரவம் போயிருது, அறிவு போயிருது அப்படின்னு என்னென்ன தீமைகள் எல்லாம் சமூகத்திலே இருக்கிறதோ அந்த தீமைகளில் இருந்து மனிதர்களை மீட்டெடுப்பதற்கு தனித்தனியாக பிரச்சாரம் செய்து மணிக்கணக்கிலே விளக்கமளித்து படம் போட்டு சிகரெட் பாக்கெட் விற்குது, அந்த சிகரெட் பாக்கெட்ல ஒரு பெரிய போட்டோ போட்டு வைக்குது இது அரசு. அதுல அது குடிச்சா என்ன ஆகுது பாரு, கேன்சர் வருது பாரு, வாய் புற்றுநோயை பாரு, தொண்டையில எவ்வளவு பெரிய புண்ணு பாரு, பார்த்த உடனே பயம் வரணும் அப்படின்னு சொல்லி 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 மீண்டும் மீண்டும் அதன் பக்கம் போக விடாம கையில தூக்கும் பொழுதெல்லாம் அப்பா பார்க்கறதுக்கே பயமா இருக்க, பயங்கரமா இருக்க அப்படிங்கிறத உணர்வை ஏற்படுத்தி அந்த பாவத்திலிருந்து தீமையிலிருந்து மீட்டெடுப்பதற்காக ஒரு பெரும் முயற்சி, பெரும் உழைப்பை எல்லா மனிதர்களும் செலுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆனா இவ்வளவு முயற்சிகளுக்கு பிறகு விளைவு எவ்வளவு இருக்கிறது? இப்ப இந்த ஒரு வருட காலத்துல தமிழக அரசு போதைக்கு எதிராக செலவழித்த தொகையை பற்றி ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். எவ்வளவு கூட்டங்கள், எத்தனை மருத்துவர்கள், எத்தனை பேச்சாளர்கள், எத்தனை அரங்குகள், எத்தனை மாணவர்கள், எவ்வளவு விளம்பரங்கள், அதற்காக செய்யப்பட்ட உழைப்புகள் எவ்வளவு பொருளாதாரம் அதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பார்த்தாலே பிரமிப்பா இருக்கிறது. சரி, அவ்வளவு வேலைகள் செய்யப்பட்டதை விளைவு ரிசல்ட் என்ன? அதையெல்லாம் சொன்னதை கேட்டு எல்லாருமே சீர்திருந்தி எல்லாம் வெளியே வந்துட்டாங்களா? முடிஞ்சிச்சா? தமிழ்நாட்டில் கஞ்சா வியாபாரம் முடிஞ்சிருச்சு, க்ளோஸ் பண்ணியாச்சா? கஞ்சா இல்லாத தமிழகம் அறிவிக்கப்பட்டுருச்சா? குப்பை இல்லாத மாநகரம் அப்படின்னு அறிவிக்கிற மாதிரி, புகை இல்லாத கிராமம் அப்படின்னு அறிவிக்கிற மாதிரி இன்னைக்கு தமிழக முதலமைச்சரால் சொல்ல முடியுமா? இத்தனை கோடி செலவழிச்சாச்சு, பல 100 கோடி செலவழிச்சாச்சு சில மாதங்களுக்கு இடையில. இன்றைக்கு தமிழக அரசால் இந்த அரசு கொண்டு வந்த திட்டத்தின் பயனாக, விழிப்புணர்வின் பயனாக, பிரச்சாரத்தின் பயனாக, முயற்சியின் பயனாக, துண்டு பிரசுரங்களின் பயனாக, நாடகங்களின் பயனாக இங்கே கஞ்சா இல்லாத, போதை இல்லாத தமிழகம் உருவாகி இருக்கிறது அப்படின்னு அறிவிப்பு செய்யக்கூடிய நிலை இருக்கிறதா? இல்லையே. நிறைய பேர் வந்திருக்கிற அதுக்காண்டி பிரச்சாரம் செய்யற தப்புன்னு நான் சொல்ல வரல, அது பயனற்றதுன்னு சொல்ல வரல, அப்படி யாரும் முடிஞ்சுக்க கூடாது. பயன் இருக்கிறது, ஆனால் அந்த பயனுடைய அளவு எவ்வளவு, செய்யப்பட்ட உழைப்போடு ஒப்பிடுகிற பொழுது கிடைத்திருக்கிற ரிசல்ட் எவ்வளவுன்னு பார்த்தா 100% உழைப்பை போட்டிருக்கிறோம், 20% லாபம் கிடைச்சிருக்கு, மீதி 80% ஃபெயிலியர். அதுல இருந்து மீட்டெடுக்க முடியல இவ்வளவு வேலைகள் செய்தும். இப்படி ஒவ்வொரு தீமைக்கு எதிராக பெரும் போராட்டங்கள் நடத்தி 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 தீமைகள் இருந்து மீட்டெடுக்கப்பட்டது எத்தனை என்று பார்த்தால் அளவு ரொம்ப அற்ப சொற்பம். திருடர்களுக்கு எதிராக காவல்துறை தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கொண்டே இருக்கிறது, திருட்டு நடந்து கொண்டே இருக்கிறது, கைது செய்யப்படுகிறவன் கைது செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறான், சிறையில் காலம் கழிக்கிறவன் கழித்துக் கொண்டே இருக்கிறான். 6 மாச ஜெயிலு, 1 வருஷ ஜெயிலு, 2 வருஷ ஜெயிலு எல்லாம் போகுது வருது. கொலைக்கு எதிராக தண்டனை, கொலைக்கு எதிராக பிரச்சாரங்கள், கொலைக்கு எதிராக வழக்குகள், கொலைக்கு எதிராக விவாதங்கள் எல்லாம் நடக்கும். ஓகே, ரிசல்ட் என்ன? எந்த தீமைகளுக்கு எதிராக இவ்வளவு பெரிய வேலைகள் நடக்கிறது, ஆனால் அந்த தீமைகளிலிருந்து மக்களை முழுமையாக மீட்டெடுக்க முடிகிறதா என்று கேட்டால் இல்ல. இன்னும் ஒருபடி போய் மேலா போய் சொன்னா ஒரு கேலி கூத்து என்னன்னா, ஒரு தீமைக்கு எதிராக ஒருத்தன் போய் பேசினோம்னா அந்த தீமையை செய்யற ஆள் இருக்கான, பேசுற ஆளை விட ரொம்ப விவரமா அந்த தீமையை பத்தி பேசுறான். குடிகாரன் போய் பேசுனா, அன்னைக்கு அப்படிதான் ஒரு குடிகாரன் பேசிவிட்டோம், அண்ணா என்னன்னா காசு பணத்தை இப்படி வீணாக்கி வீட்டில் பாருங்க, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னு வந்து நிற்கிறீங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிக்கிறீங்க, அதுக்கு எவ்வளவு ஆகுது, ஒரு நாளைக்கு இவ்வளவுனா ஒரு 10 நாளைக்கு எவ்வளவு, ஒரு மாசத்துக்கு எவ்வளவு,
ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? இவ்வளவு ரூபா மிச்சமா இருக்குமே, அந்த பணத்தை வச்சு பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டி இருக்கலாமே, குடிக்காம இருந்திருக்கலாமே. நாம ஒரு பாயிண்ட் சொன்னோம், அவர் 10 பாயிண்ட். அதான் தம்பி, குடிச்சிருக்கவே கூடாது தம்பி, குடிச்சதுனால ஒரு உடம்பும் கெட்டு போச்சு. நீ பணத்தை மட்டும் பத்தி பேசுற, ஆரோக்கியமே போயிடுச்சு. வயசு 35 வயசு தான் ஆகுது. இந்த படியில ஏற முடியல, இறங்க முடியல, மூசுன்னு மூச்சு இழைக்குது. டெய்லி ஆஸ்பத்திரியில் போய் மாத்திரை வாங்கி தின்னுட்டு இருக்கிறேன். சாப்பிட்டா செமிக்க மாட்டேங்குது, கொமட்டி வெளியில வருது. நுரையீரல் கெட்டு போயிடுச்சுட்டாரு, லங்ஸ் கெட்டு போயிடுச்சுட்டாரு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் நீ தாங்குவேன்ட்டாரு. என்ன பண்றதுன்னே தெரியல. குடிச்சிட்டு போய் வீட்டுல சண்டை போட்டு பொண்டாட்டி கோச்சிக்கிட்டு போயிட்டா, குடும்பத்துல நிம்மதி இல்ல. அன்னைக்கு குடிச்சிட்டு போய் வண்டியை ஓட்டி ஒருத்தவங்க கூட போயிட்டு மோதி, அது ஒரு கேஸா போய் அந்த கேஸை நடத்துறதுக்கு கையில காசு இல்ல. நாங்க சொன்னது 1, அவன் சொன்னது 21. அப்ப நம்மளை விட தெளிவா இருக்கான். குடிகாரன் குடி ஏம்பா குடிக்கிறது கேடுலன்னு சொல்ல போனா, அவன் நமக்கு பாடம் நடத்துற அளவுக்கு அதுல பெரிய எக்ஸ்பர்ட்டா இருக்கிறான். அவனை ப்ரொஃபஸர் ஆக்கிடலாம் போல இருக்கு. பேராசிரியர் பதவி கொடுத்து பட்டத்தை கொடுத்து நீ பாடம் நடத்துன்னு சொல்லிடலாம் போல இருக்கு. அவ்வளவு விவரம் அவன்கிட்ட இருக்கு. ஆனால் இவ்வளவு விவரம் இருக்கு. நாம அந்த வேலையை தானே செஞ்சோம். விவரத்தை சொன்னால், தீமைகளை சொன்னால், இழப்புகளை சொன்னால், அதனால் ஏற்படுகிற துன்பங்களை சொன்னால் அதிலிருந்து மீட்டெடுத்துடலாம். துன்பம் நம்ம சொல்லி தெரிகிறது என்ன, அவனே தெரிஞ்சு வச்சிருக்கான், அனுபவப்பட்டு. நானாவது சொல்லித்தான் புரிய வைக்கிறேன், ஆனா அவன் அனுபவப்பட்டு இருக்கிறான். அவன் வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்படியானால் எங்கே சிக்கல்? இங்கதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறு நமக்கு வழிகாட்டுகிறது. ஒரு மனிதனின் வாழ்க்கையை, நிலையான வாழ்வு குறித்த நம்பிக்கை எப்படி தலைகீழாக புரட்டும் என்பதற்கு அண்ணலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு, அவர்களால் உருவாக்கப்பட்ட நபி தோழர்களின் வரலாறு நமக்கு இங்கே முன்மாதிரியாக வந்து நிற்கிறது. இன்றைக்கு நாம் எந்த பெரிய பெரிய தீமைகளுக்கு எதிராக பெரும் யுத்தங்களை நடத்தி கொண்டிருக்கிறோமோ, பெரும் பிரச்சார கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோமோ, அப்படிப்பட்ட அந்த பெரும் தீமைகளை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் ஒற்றை அறிவிப்பின் வழியாக, ஒரே ஒரு ஆர்டரின் வழியாக, ஒரே ஒரு வசனத்தின் வழியாக, ஒரே ஒரு போதனையின் வழியாக, ஒற்றை சொல்லின் வழியாக நபிகள் நாயகம் தன்னுடைய தேசத்திலிருந்து அப்புறப்படுத்தினார்கள். ஒரு ஆர்டர், ஒரு செய்தி, ஒரு கமாண்ட், ஒரு போதனை, 1 மணி நேரம் கூட கிடையாது. இப்ப நம்ம எங்க எவ்வளவோ செய்யறோம். நபிகள் நாயகம் இந்த தீமைகளுக்கு எதிராக, தீமையற்ற சமூகத்தை உண்டாக்குவதற்காக அவங்க செஞ்ச வேலை எடுத்தா, இவன் குடியை எடுத்துக்கங்களேன், குடியை ஒழிக்கணும், அதுக்காக வேண்டி ஒரு மணி நேரம் கூட அவங்க பேசல. இன்னும் சொன்னா அவங்க வாழ்க்கையில இந்த மது போதைக்கு எதிராக பேசிய செய்திகளை எல்லாம் தொகுத்து நம்ம பேசினா கூட, அது எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டு வாசிச்சா கூட 1 மணி நேரத்துக்கு செய்தி கிடையாது. வாழ்க்கை முழுக்க பேசினது. அவங்க வாழ்நாள் முழுக்க இந்த தீமைக்கு எதிராக எவ்வளவு பேசியிருப்பாங்களோ, அன்னைக்கு பேசுறது இன்னைக்கு பேசுறது அப்படின்னு 23 வருஷம் பேசுன மொத்த பேச்சையும் எடுத்து அதை அப்படியே எழுத்துக்களா மாத்தி எழுதப்பட்ட பேப்பர்ல இருக்கிறத வாசிச்சு பார்த்தோம்னா அவ்வளவு செய்திகளையும் சேர்த்தா கூட 1 மணி நேரத்துக்கு செய்தி இல்லைங்க. ஆனால் அந்த சமூகத்திலிருந்து குடி விரட்டி அடிக்கப்பட்டதா இல்லையா? மதுபானத்திலிருந்து அந்த அரேபிய தேசம் அண்ணலம் பெருமகனாருடைய காலத்திலே இது மதுவற்ற தேசம், இது போதையற்ற தேசம் என்ற அறிவிப்பு செய்யப்படுகிற அளவிற்கு முற்று முழுதாக தூய்மைப்படுத்தப்பட்டதா இல்லையா? தூய்மைப்படுத்தப்பட்டது. 1% கூட இல்லை, தெரிஞ்சு இல்லை, தெரியாம இல்லை, பகிரங்கத்தில் இல்லை, ரகசியமா இல்லை, மொத்த ஊர்ல நாட்டுல எங்கேயுமே இல்லை. அதுவும் எப்படி இல்லாம போச்சு தெரியுமா? அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க? அது நபி தோழர்கள் அந்த அரேபிய தீபகற்பத்தில் நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் இந்த மதுவோடு எவ்வாறு இருந்தார்கள் என்றால் 2.5 பின்னி பிணைந்திருந்தார்கள். அவங்கள மதுவுல இருந்து பிரிச்சு பார்க்கவே முடியாது. மதுதான் அவர்களுடைய கௌரவம், அவர்களுடைய அடையாளம், அவர்களுடைய பெருமை, அவர்களின் அந்தஸ்து. இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் அந்தஸ்தை காட்டுவதற்கு நிறைய வச்சிருக்காங்கல்ல. பணத்தை வைத்திருக்கிறார்கள், பதவியை வைத்திருக்கிறார்கள், அழகை வைத்திருக்கிறார்கள், பல விஷயங்கள் ஒரு மனிதனுடைய பெருமையை தீர்மானிக்கிற, மரியாதையை தீர்மானிக்கிற செய்திகளாக பல இருக்கிறது. ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் பெரிய மதிப்பு மரியாதை கிடைக்கணுமா, அப்படியே கழுத்து நிறைய அப்படியே நகையை அள்ளி போட்டுட்டு பேசுறாங்கல்ல. தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பாருங்க. அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன். நகை வைத்திருப்போர், நகை வைத்திருக்காதவர்கள் என்ன மதிக்கவே இல்லை. நம்ம நான் ஒத்த சங்கிலி போட்டுட்டு போனேன், என் மாமியா வீடு தான், ஆனா என்ன மதிக்கவே இல்லை. என் பக்கத்துல என் ஃப்ரெண்டு இவளை கூட்டிட்டு போனேன், அப்படியே மதிச்சாங்க. என்னம்மான்னு கேட்டா அவ 150 பவுன் போட்டு வந்தாலாம்.
இவன் ஒத்த செங்கிலி போட்டு போனான். சமுதாயம் பணம் வச்சிருக்கு. நபிகள் நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அந்த சமூகத்தினுடைய அந்தஸ்தாக, மதிப்பு மரியாதையாக எது இருந்தது என்று பார்த்தால், யாருடைய வீட்டிலே ஆக பழைய சரக்குகள் இருக்கிறதோ, மதுபான பேரல்கள் தேக்கி வைக்கப்பட்டிருக்கிறதோ, அவர்தான் அந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய அந்தஸ்துக்குரியவராக. நம்மகிட்ட 2 பேரல் இருக்கு, 7 மாசம் பழசு, நான் 3 பேரல் வச்சிருக்கேன், அவரோட பெரிய கெத்து. வெறும் சாராயங்க. நம்ம பார்வையில் இது இழிவா இருக்குல்ல, அசிங்கமா இருக்குல்ல, நாத்தம் முடிச்சதா இருக்குல்ல. அது அன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா, அதுதான் அந்த ஊர் எல்லாமே. அப்படியே அதிலே பிறந்து, அதிலே வளர்ந்து, அதிலே ஊறி, அது இல்லாம வாழ்க்கையே இல்லை, கேப்பே கிடையாது. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் முழுசா 24 hours. அதனால தான் நீங்க குர்ஆன்ல பாத்தீங்கன்னா, ஒரு சட்டம் ஆரம்ப காலத்துல அருளப்பட்ட சட்டங்களில் வசனங்களில் ஒரு வசனம் உண்டு. அதுல அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா. மூமின்களே, தொழுகிற நேரத்துல போதையோட வந்துடாதீப்பா. எதுக்கு இந்த வசனம்? 24 hours போதை. கொஞ்சம் கேப் விடுறா, பின்னாடி வேற மாறுச்சு. அல்லாஹ் எப்படி இப்ப ஆரம்பிக்கிறான்? 24 மணி நேரம் அப்படியே தம்முனே உட்கார்ந்துட்டு இருக்கிறியே, கொஞ்சம் கேப் விடு. தொழுகிற நேரத்துல அப்படியே போதையோட வந்துடாத, அதுக்கு தயாரா இருந்துக்க, போதை இல்லாம இருந்துக்க என்று தொழுகை நேரத்திலே இடைவெளி விடுமாறு அல்லாஹ்வுடைய வசனம் கோரிக்கை வைத்தது. அப்படியானால் அந்த சமுதாயம் மதுபானத்திலே எவ்வளவு மூழ்கி இருந்தது என்பதை இதைவிட சொல்வதற்கு வேற உதாரணங்களே தேவையில்லை. அப்படி சொல்லப்படுகிற அளவிற்கு மதுவிலே ஊறி கிடந்த சமுதாயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒற்றை அறிவிப்பு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இறைவனிடமிருந்து செய்தி வருகிறது, திருமறை குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே வசனத்தை இறக்கி வைத்து, மதுபானத்தை இனிமேல் குடிக்க கூடாது, அது தடை விதிக்கப்பட்டு விட்டது, ஹராம் என்கிற வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். இறை நம்பிக்கையாளர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிர், மதுபானம், சூதாட்டம், பலிபீடங்களில் குறி கேட்பது, ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான், இவைகளெல்லாம் ஷைத்தானின் தீய செயல்கள். ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அவ்வளவுதான், வசனம் இறங்கிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல இருந்த சஹாபின்னு சொல்லிட்டாங்க. அந்த சஹாபி அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டாங்க. ஊருக்குள்ள மதீனாவின் தெருக்களுக்கு ஓடுறாங்க. அல்லாஹ்விடமிருந்து வசனம் அருளப்பட்டிருக்கிறது. திருக்குர்ஆனிலே என்ன வசனம் அருளப்பட்டிருக்கிறது? மதுபானத்தை குடிக்க கூடாது, அதை விட்டு விலகிக் கொண்டால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் வசனம் இறக்கி இருக்கிறார் என்று அந்த வசனத்தை அந்த நபித்தோழர் ஓதி காட்டுகிறார். எப்படிப்பட்ட சபை இடத்தில் ஒரு சபையாக கூடி அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள், மதுபானம் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சில பேருடைய வாய்களில் மதுபானம் நிறைந்திருக்கிறது, சில பேர்களின் கரங்களில் மதுபான கோப்பைகள் இருக்கிறது. அந்த தோழர் சொல்லுகிறார், ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன், இதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறார் என்ற செய்தியை, அந்த வசனத்தை ஓதி காட்டுகிறார். வாயில் வைத்து தொண்டைக்குள் இறங்குவதற்குள்ளாக வாயில் இருந்த மதுபானத்தை துப்புகிறார் தோழர். கையில் வைத்திருந்த மதுபான புட்டிலை தூக்கி வீசுகிறார் தோழர். இன்னொரு எழுந்திருக்கிறார். தேக்கி வைக்கப்பட்டிருக்கிற மதுபான பேடல்களை, பெரும் பெரும் பானைகளை அப்படியே கொட்டி கவிழ்க்கிறார். வரலாற்றாசிரியர்கள் எழுதுகிறார்கள், மது ஒழிக்கப்பட்டது எப்படி தெரியுமா? இந்த அறிவிப்பு செய்யப்பட்ட அடுத்த வினாடி மதீனாவின் வீதிகளில் மது ஆறாய் ஓடியது. எல்லாரும் வீட்டுக்குள்ள வச்சிருந்தது பூரா கொட்டி இந்த வசனத்தை சொல்ல அவ்வளவுதான். ஆங்காங்க வீட்டுல இருந்து எல்லாம் கொட்டி 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 தெருவில் ஓடுது. எப்படி ஓடுது? தெருவே மது ஆறாய் ஓடுகிறது என்று வரலாற்றாசிரியர்கள் வர்ணிக்கிற அளவிற்கு ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒற்றை அறிவிப்பிலே அந்த தீமையிலிருந்து, பாவத்திலிருந்து விடுபட்டது, வெளியில் வந்தது. எப்படி இது எப்படி சாத்தியப்பட்டது? ஒரு அறிவிப்புல இன்னைக்கு நடக்கலையே. இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ அறிவிப்பு செஞ்சு நடக்கலையே, எத்தனையோ கூட்டங்கள் போட்டு நடக்கலையே.
எத்தனையோ மாநாடுகள் போட்டு நடக்கலையே, எத்தனையோ சட்டங்கள் போட்டு நடக்கலையே, எத்தனையோ அறிவியல் விளக்க புகைப்படங்கள் வீடியோக்களை போட்டு நடக்கலையே. அது எப்படி ஒரு அறிவிப்புல? வேறொன்றும் இல்லை. இந்த அறிவிப்பின் வழியாக ஏற்பட்ட மாற்றம் என்று நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. அந்த அறிவிப்பிற்கு முன்னால் நபிகளார் செய்த வேலையின் வழியாக ஏற்பட்ட மாற்றம் இது. இந்த அறிவிப்பை செய்யறதுக்கு முன்னாடி இந்த சமுதாயத்தை முதல்ல ரெடி பண்ணாங்க. எப்படி ரெடி பண்ணாங்க தெரியுமா? நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த உலக வாழ்க்கை நிலையான வாழ்க்கை இல்லை, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதுதான் நிலையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணும். அங்க நீ இறைவனுக்கு முன்னால் பதில் சொல்லி ஆகணும். அல்லாஹ் சொன்னதை செஞ்சா மறுமையில தப்பிச்ச, அல்லாஹ் செஞ்சது சொல்றதுக்கு மாற்றமா செஞ்சா மறுமை வாழ்க்கை நாசமாயிரும்னு, மரணத்திற்கு பிறகு ஒரு நிலையான வாழ்வு இருக்கிறது என்பதை குறித்து ஏறத்தாழ 13 ஆண்டு காலத்திற்கு மேலாக திரும்ப 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 நபிகளார் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். உனக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, அவன் உன்னை கண்காணிக்கிறான், பார்த்துக்கிட்டே இருக்கிறான், கேள்வி கேட்பான், பதில் சொல்லணும், மாட்டிக்கிட்டா தொலைஞ்ச. அப்படியே உள்ள சொல்லி 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 ஃபில் பண்ணி சார்ஜ் ஏற்றி வச்சிருக்கும் போது அல்லாஹ் சொன்னதை கேட்கணும்பா, அதை மீறக்கூடாது அப்படிங்கிற உணர்வு உள்ள வந்த பிறகு இப்போ என்ன, ஒரு அல்லாஹ் என்ன சொன்ன அவ்வளவுதான். மதுபானம் பெரிய தீமை, அதை குடிக்காத, அது போதையை மழுங்கடிச்சிருது, அவன் குடும்பத்தில் பிரச்சனையை உண்டாக்கிடும், வண்டி ஓட்டிட்டு போனா மண்டை உடஞ்சு போயிரும், உயிர் போயிரும், எதுவும் சொல்ல தேவையில்லை. அல்லாஹ் குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டான். அல்லாஹ் சொல்லிட்டானா, முடிஞ்சு. இந்த வேலையை தான் இப்ப நம்ம செய்யணும். அறிவு புகட்டுவது, மதுவின் கேடுகளை சொல்வது, அதெல்லாம் 2ஆம் பட்சம். இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான், கண்காணிக்கிறான். இந்த உலகத்திலே நீ நிலையாக இருந்து விட முடியாது, உலகமே கதி என்று வாழ்ந்து விட முடியாது. உலகத்திலே 150 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த எந்த மனிதனும் இன்றைக்கு உலகத்தில் உயிரோடு இல்லை. எவனாவது இருக்கான உலகத்துல? ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த ஆள் இன்னைக்கு யாரு இருக்கா? 150 வயசுக்கார ஒரு மனுஷன் உண்டா உலகத்துல? அமெரிக்காவில், ஆப்பிரிக்காவில், லண்டன்ல, ஜப்பான்ல, இந்தியாவில், இலங்கையில, மலேசியாவில், சிங்கப்பூர்ல, எந்த நாடு எடுத்துக்க, 150 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த ஒரே ஒரு மனிதன் இன்றைக்கு உலகத்தில் உயிரோடு இருக்கிறானா? 100 வயதே காரணம், 100 பார்க்கறது அரிதா இருக்க, ஏதோ அங்கொன்னு இங்கொன்னு. 90ன்னு சொன்னாலே பரவாயில்லையே, முடிய போதில்ல, வாழ்க்கை முடிஞ்சதில்ல, கன்ஃபார்ம், அவ்வளவுதானே. இது 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 இதுக்கு விளக்கம் தேவையா? நீ ஒரு நாள் இறந்து விடுவாய், அது சொல்லணுமா? இந்த உலகத்தில் நிறைய இருக்கும், இது சொல்லணுமாங்கிறேன். இதுக்கு ஒரு கூட்டம் வேணுமா? இதுக்கு ஒரு பிரச்சாரம் வேணுமா? இதுக்கு ஒரு அறிவிப்பு வேணுமா? இதுக்கு ஒரு பாடம் நடத்தணுமா? கண்ணை திறந்து பாடுறா, நீ வாழ்ற உலகத்துல, உலகத்தின் மூளை முடுக்கல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒருத்தர் இருக்கானா? அப்ப இன்னொரு 150 வருஷம் கழிச்சு பார்த்தா நீ இருப்பியா? இருக்க மாட்டல. இந்த உலக நிலை கிடையாதுப்பா, அதான் நிலை. திருமறை குர்ஆன் இதைத்தான் முதலில் போதித்தது. திருக்குர்ஆனை எடுத்து பாருங்கள். சட்டங்களை பத்தி எல்லாம், அதனுடைய தீமைகளை எல்லாம் பெருசா விவரிக்க மாட்டான். ஆர்டர் போட்டாலும் சரி, செய்யாதேன்னு சொல்லி சட்டம் போட்டு விளக்கினாலும் சரி, செய்யி செய்யாத ரெண்டுமே, செய்யி செய்யாத அவ்வளவுதான், முடிஞ்சு. தொழு முடிஞ்சு, நோம்பு வை முடிஞ்சு, ஏதாவது சும்மா ஒரு துணுக்கு செய்தி மாதிரி ஏதாவது ஒன்று சேர்த்து விடுவோம், அவ்வளவுதான். சாராயம் குடிக்காத முடிஞ்சிச்சு, விபச்சாரம் செய்யாத முடிஞ்சிச்சு, திருடாத முடிஞ்சிச்சு. திருடாதே, திருடினால் சம்பாதித்தவன் எவ்வளவு பாதிப்பான் தெரியுமா? அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதித்திருப்பான் தெரியுமா? 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் வெளிநாட்டிலே போய் உழைத்து, பாலைவனத்திலே ஆடுகள் மேய்த்து, மாடுகள் மேய்த்து, ஒட்டகத்திற்கு கழுவி விட்டு எல்லா வேலைகளையும் செய்து நீ திருடி கொண்டு வருவது நியாயமா? குர்ஆன்ல ஒண்ணும் இருக்காது. திருடாதே, அவ்வளவுதான். விபச்சாரம் செய்யாதே, அவ்வளவுதான், முடிஞ்சு. ஒத்த வரி ஆர்டர்ல சமூகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே தலையில புரட்டுனாங்களே, புரட்டல் எப்படி நடந்துச்சு? அதனுடைய தீமைகளை விவரித்து அல்ல, இதை செய்யாதேன்னு சொன்ன ஒத்த வார்த்தையில நடந்துச்சு. ஆனா அந்த வார்த்தைக்கு முன்னாடி அவங்களுடைய வாழ்க்கையை தயார் பண்ணாங்க, மனநிலையை தயார் பண்ணாங்க, அவங்கள தயார் பண்ணாங்க. எப்படி? குர்ஆன் நெடுகிலும் படித்து பாருங்கள், குர்ஆன்ல நீங்க அடிச்சு பாருங்க, இணையதளத்தை அடிச்சு பாருங்க. மஸலுல் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கைக்கு உதாரணம் என்ன தெரியுமா அப்படின்னு போடுங்க. குர்ஆன் அப்படியே பேசிக்கொண்டே வரும், பக்கம் பக்கமாக. எத்தனை வசனங்கள் இந்த உலகத்தை பத்தி, அதனுடைய நிலையாமையை பற்றி, இந்த உலக வாழ்க்கையை பத்தி பேசுற எல்லா இடங்கள்லையும் இது நிலையானது நினைக்காதப்பா, இது நிரந்தரமா நீ இருந்துட மாட்டேன், இது ஒரு நாள் முடிஞ்சு போயிடும். இதைத்தான் திரும்ப திரும்ப
படிச்சு பாருங்க. கையில எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கு. எல்லாரிடத்திலும் அந்த மொபைல்ல திருமறை குர்ஆன் இருக்கிறது, இணையதளத்திலே இருக்கிறது, கொட்டி கிடக்கிறது. ஒரு வசனம் திருமறை குர்ஆனில் உலக வாழ்க்கை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சாட் ஜிபிடியில் அடிச்சு பார். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமா மஸலுல் ஹயாத்தி துன்யா. சாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்றேன். இந்த உலக வாழ்க்கைக்கு உதாரணம் என்ன தெரியுமா? கமாயின், தண்ணீரை போல. அன்சல்நாஹு மினஸ் ஸமா, வானத்திலிருந்து நாம் இறக்கி வைக்கிற தண்ணீரை போல. அதுதான் உதாரணம். ஃபக்தலத பிஹி நபாத்துல் அர்த் மிம்மா யஅகுலுன் நாஸ் வல் அன்ஆம். அங்கிருந்து இறங்கிய அந்த தண்ணீர் கால்நடைகளும் மனிதர்களும் சாப்பிடுகிற இந்த பூமியின் புற்பூண்டுகளுக்கு இடையிலே அப்படியே பல்கி பரவுகிறது. ஹத்தா இதா அகதத்தில் அர்து ஸுஹ்ருஃபஹா வஸய்யனத். அப்படியே புற்பூண்டு செடி கொடி எல்லாத்துக்கும் அப்படி தண்ணி போனதுக்கு பிறகு அப்படியே அந்த செடியெல்லாம் வளர்ந்து, மரமெல்லாம் வளர்ந்து, பூக்கள் எல்லாம் மலர்ந்து, அப்படியே வஸய்யனத், அலங்காரம் பெற்று பார்க்கிறதுக்கே அப்பா, தோட்டத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே என்னமா வளர்ந்துருக்குது, எப்படி அழகழகா பூ இருக்குது. அப்படியே மாந்தோட்டத்துக்குள்ள போன உடனே என்னமா காய்ச்சி தொங்குது. தென்னந்தோட்டத்துக்குள்ள போன உடனே அப்பா இளநீ கொலையா கிடக்குது. பார்த்தாலே ஒரு கவர்ச்சி, பார்க்கிற பொழுதே ஒரு ஈர்ப்பு. வலன்னா அஹ்லுஹா அன்னஹும் காதிரூன அலைஹா. அந்த தோட்டத்தின் உரிமையாளன், அந்த புற்பூண்டுகளின் உரிமையாளன், அந்த செடி கொடிகளின் உரிமையாளன் அவன் நினைக்கிறான், அன்னஹும் காதிரூன அலைஹா, இதன் மீது நாம் சக்தி பெற்று விட்டோம், முடிஞ்சு, எல்லாம் நல்லா இருக்குதே, நாளை காலையில் ஆளை கூட்டு வருவோம், எல்லாத்தையும் அறுவடை பண்ணுவோம், அப்படியே ஜாம்னு பயன்படுத்துவோம், சாப்பிடுவோம், விற்கிறத விற்போம், அப்படியே செழிப்பா வாழ போறோம் என்று அவன் எண்ணுகிற அந்த தருணத்தில் அத்தாஹா அம்ருனா லைலன் அவ் நஹாரன், இரவிலோ பகலிலோ அந்த பயிர்களின் மீது நம்முடைய கட்டளை வந்து சேர்கிறது. ஃபஜஅல்நாஹா ஹஸீதன் கஅல்லம் தக்ன பில் அம்ஸ். ஃபஜஅல்நாஹா ஹஸீதன், நம்முடைய கட்டளை வந்துச்சு, நாம அதை ஆக்கிட்டோம். எப்படி ஆக்கிட்டோம் தெரியுமா? ஃபஜஅல்நாஹா ஹஸீதன், அப்படியே அறுக்கப்பட்டதை போல. எந்த அளவுக்கு அறுக்கப்பட்டுச்சு? கஅல்லம் தக்ன பில் அம்ஸ், நேற்றைய தினம் இங்க இப்படி ஒரு செடி இருந்துச்சு, ஒரு மரம் இருந்துச்சு, அப்படி ஒரு காய்கள் கனிகள் பூத்து குலுங்குச்சு என்கிற சுவடே இல்லாத அளவிற்கு. கஅல்லம் தக்ன பில் அம்ஸ், நேற்றுக்கு இங்க ஒண்ணு இருந்துச்சுன்னு சொல்றதுக்கு ஒரு அடையாளமும் இல்லை, அப்படி அழிச்சிட்டோம். இவ்வளவுதான் வாழ்க்கை. பாத்துக்க, அல்லாஹ் சொல்றான். அப்படின்பா, நம்ம அப்படியே பெரிய ஆளாயிட்டோம், இல்லாம போயிருவேன். எந்த அளவுக்கு இல்லாம போயிருவது தெரியுமா? அட்ரஸே இருக்காது, பேரே இருக்காது, நீ யாருன்னு சொல்வதற்கு ஒரு ஜீவன் இந்த உலகத்துல மிச்சம் இருக்காது, அப்படி போயிருவே நீ. ஆனா ஸ்டார்டிங் அப்படியே சூப்பரா அப்படியே டெவலப் ஆகி வரும். தண்ணி வந்துச்சு, செடி முளைச்சிச்சு, அப்படியே வளர்ந்துச்சு, டெவலப் ஆச்சு, அலங்காரமாச்சு, பூத்து குலுங்குச்சு, அப்பான்னு பிரமிக்க வச்சுச்சு. அடுத்து பார்த்தா அட்ரஸே இல்லாம போயிடுச்சப்பா. உன் வாழ்க்கையை இப்படித்தான், பாத்துக்க, அல்லாஹ் சொல்றான். இதான் உதாரணம், உலக வாழ்க்கைக்கு உதாரணம் இவ்வளவுதான். வருவே, பூமிக்கு வந்த, அப்படியே அழகா தவழ்ந்த, கொஞ்சம் வளர்ந்த, மிடுக்கா வளர்ந்த, படிச்ச, பெரிய பதவிகளுக்கு போன, நிறைய சம்பாதிச்ச, ஊரே கட்டி ஆண்ட, பெரும் பில்டிங் கட்டின, அப்படியே இந்த உலகத்துல வாழ்ந்துருவோம், சக்தி பெற்று விட்டோம் என்று இந்த உலகத்தின் மீது பெரும் கற்பனைகளுக்கு நீ ஆளாகிற பொழுது அல்லாஹ்வின் ஆர்டர் வரும், அல்லாஹ் உன்னை எடுத்துக்கொள்வான். அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் நீ யார்? நீ செத்த பிறகு நீ இந்த உலகத்தில் யார்? நீ மௌத்தா போய் ஒரு 20-30 வருஷத்துக்கு உன் புள்ள உன் பேரை சொல்லலாம். உன் பேர புள்ள என்னைக்காவது இருக்க, எங்க நன்னா இப்படித்தான், எங்க நன்னி இப்படித்தான் அப்படின்னு அவருடைய வாழ்நாளில் ஒரு 10 தடவை உன்னை நினைவு கூறலாம். பேரனும் போயாச்சு, பேத்தியும் போயாச்சு. இப்ப என்ன? இப்ப என் நிலைமை என்ன? என் நிலைமை விடுங்க, நம்முடைய நன்னா நன்னி நிலைமை என்ன? நம்ம அத்தா, அத்தாவோட அத்தா, அவங்க அத்தா, அத்தாவை பத்தி பேசுறோம், அத்தாவோடு இருக்கிறோம், அத்தாவை பத்தி நினைக்கிறோம், அத்தாவை பத்தி விவாதிக்கிறோம். அத்தா மௌத்தா போனா கூட நம்ம வீடுகளில் அத்தாவை பற்றியான பேச்சுக்கள், உரையாடல்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. சில நேரங்களில் அத்தாவுடைய அத்தாவை பற்றி உரையாடல்களும் நிகழ்கிறது, அவருடைய அத்தாவை பற்றி
முப்பாட்டனை பற்றி இன்றைக்கு இந்த ஊரில் இந்த உலகத்துல யாராவது எவனாவது எங்கேயாவது பேசுறானா? எங்கேயாவது? நம்ம குடும்பம் ஒவ்வொருத்தரும் உங்க குடும்பத்துல சொல்லுங்களேன். என் முப்பாட்டனை பத்தி டெய்லி எங்க வீட்டுல காலையில இருந்து நைட்டு வரைக்கும் பேச்சு ஆரம்பிச்சதுன்னா அவ்வளவுதான். என் முப்பாட்டனை பத்தி தான், என் கொள்ளு தாத்தனை பத்தி தான். நிச்சயமா நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, உங்களை எத்தனை பேருக்கு முப்பாட்டனுடைய பேரு தெரியும்? நீங்க பேசலாம் வேண்டாம், விட்டுருங்க. அந்த அளவுக்குலாம் போக தேவையில்லை. முப்பாட்டனின் பெயர் தெரிந்தவரே எத்தனை பேர்? அத்தா பேர் சொல்லிடுவோம், நன்னா பேர் சொல்லிடுவோம். அதுக்கு மேல கேட்கணும். இப்ப அத்தா உசுரோடு இருந்தா அத்தாட கேட்கலாம், எத்தா உங்க நன்னா பேர் என்ன? அத்தா இல்லாட்டி எங்க போய் கேட்க? அம்மாட்ட போய் அது எனக்கு தெரியும். அம்மா அது உங்க அத்தாட்ட தான் கேட்கணும். அவங்க போய் சேர்ந்துட்டா எனக்குன்னு தெரியும். நல்லா பயன்படுத்துற வார்த்தையை நல்ல கவனிங்க. எதையும் வீணா பயன்படுத்த மாட்டான். கல்லம் தகுனபில் அம்ஸ், நேற்றைய தினம் இங்கே வாழ்ந்ததை வாழவே இல்லை என்பதை போல, வாழ்ந்ததுக்கான சுவடே இல்லை. இப்படித்தானே ஆக போறோம். இந்த வாழ்க்கைக்காகவா நேர்மையை விற்று இறைவனை மறந்து அந்த நிலையான வாழ்க்கை குறித்த சிந்தனை இல்லாமல் ஏனோ தானோ என்று அடித்துக்கொண்டு சண்டையிட்டுக் கொண்டு உறவுகளை முறித்து முறை தவறி எத்தனை வருஷம் வாழ்ந்துருவோம்? நல்லா தெரியுது நிரந்தரம் இல்லைன்னு. பிறகு ஒரு புத்திசாலி யார்? நிரந்தரம் இல்லைன்னு நல்லா தெரியுற அந்த வாழ்க்கைக்காக வேண்டி தன்னுடைய நிலையான வாழ்க்கையை இழந்து போறோம் புத்திசாலியா? காரூனை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது வரலாறு. மூசா நபியினுடைய காலத்தை வாழ்ந்த ஆக பெரும் செல்வம் கொடுக்கப்பட்ட பெரும் கோடீஸ்வரன். இன்னைக்கு நீங்க பேசிக்கிட்டு இருக்கிற பில்கேட்ஸ், அம்பானி, அதானி யாரும் பக்கத்துல நிற்க முடியாது. அப்படி ஒரு பெருங்கொண்ட கோடீஸ்வரன். குர்ஆனுடைய பாஷையில இன்ன காரூன கான மின் கௌமி மூசா ஃபபகா அலைஹிம் வஆதைனாஹு மினல் குனூஸ் மா இன்ன மஃபாத்திஹஹு லதனூ பில் உஸ்பதி உலில் குவ்வா. தயவு செஞ்சு நான் சொல்றதை அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அதுல ஏதாவது ஒரு டச் பண்ண தெரியுமா, இது படிக்கணுமே, இது தெரிஞ்சுக்கணுமே, நல்லா இருக்கே அப்படின்னு ஏதாவது ஒன்று தோணுச்சுன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு குர்ஆன் எடுத்து பாருங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், காரூன், மூசாவின் காலத்திலே வாழ்ந்த காரூன், அவனுக்கு நாம் செல்வத்தை கொடுத்திருந்தோம். அந்த செல்வத்தின் அளவு என்ன தெரியுமா? மா இன்ன மஃபாத்திஹஹு லதனூ பில் உஸ்பதி உலில் குவ்வா. அவனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வங்களை எல்லாம் பெரும்பெரும் மாளிகைகளில் கொண்டு போய் வைத்து, வைக்கப்பட்ட அந்த மாளிகைகளுக்கு கதவு போட்டு அந்த கதவுகளுக்கு பூட்டு போட்டு போடப்பட்ட பூட்டுக்களின் சாவிகளை எடுத்து அவற்றையெல்லாம் மூடையாக கட்டி கட்டப்பட்ட சாவி மூட்டைகளை பலம் கொண்ட ஒரு கூட்டத்தின் முதுகிலே தூக்கி வைத்தால் அந்த கூட்டத்தார் அதை சுமப்பதற்கு சிரமப்படுவார்கள். நல்ல கவனிக்கணும். அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த செல்வத்தை எல்லாத்தையும் மூட்டையை கட்டி அதை தூக்க சொன்னா சிரமப்படுவான் என்றால் புரிந்து கொள்ள முடிகிறது. நிறைய செல்வம் கொடுத்துருக்கான் போல இருக்கு, மூட்டை மூட்டையா கொடுத்துருக்கான் அப்படி தெரியும். ஆனா எப்படி சொல்றான் பாருங்க, செல்வத்தை தூக்க சொல்லல, மா இன்ன மஃபாத்திஹஹு, அந்த செல்வங்கள் எல்லாம் உள்ள இருக்கு, அதை பூட்டி வச்சுட்டு பூட்டுக்குரிய சாவி இருக்குல்ல, அந்த சாவியை மட்டும் தூக்கி தூக்கி பையில போட்டு 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 தூக்கி வச்சிருக்கிற அந்த சாவி மூட்டையை தூக்க சொன்னா பெரிய கூட்டத்தாரால் தூக்கி சுமக்க முடியாது. அவ எவ்வளவு செல்வம் இருக்கும்? ஏதாவது ஒரு கால்குலேஷன்ல அடங்குங்கிறிய? சூப்பர் கம்ப்யூட்டர்ல போட்டா கூட கணக்கு வர. அப்படிப்பட்ட பெருங்கொண்ட செல்வம் கொடுக்கப்பட்ட காரூனை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது. இது கால லஹு கௌமுஹு லா தஃப்ரஹ், அவருடைய கூட்டத்தார் அவரிடத்திலே சொன்னார்கள், பெருமை அடிக்காதே, இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன், பெருமை அடிப்போரை அல்லாஹ் விரும்ப மாட்டான். சொல்லிட்டு அடுத்து சொல்றான் அல்லாஹ், வப்தகி ஃபீமா ஆத்தாக்கல்லாஹு தாரல் ஆகிரா, அல்லாஹ் உனக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அதிலிருந்து நீ மறுமையின் வீட்டை தேடு, நிலையான வீட்டை தேடு. இப்ப இந்த நிலையான வீட்டுக்கு நம்ம என்ன தேடுறோம்? அவனுக்கு சொன்ன அதேதான். அல்லாஹ் நமக்கு கொடுத்ததிலிருந்து அந்த நிலையான வாழ்வுக்கு என்ன நாம் வளமாக உழைத்துக் கொண்டிருக்கிறோம். வப்தகி ஃபீமா ஆத்தாக்கல்லாஹு தாரல் ஆகிரா,
அல்லாஹ் உனக்கு வழங்கியதிலிருந்து அந்த மறுமையின் வீட்டை நீ தேடு. இன்றைக்கு நமக்கு அல்லாஹ் வழங்கியதிலிருந்து நாம் எந்த வீட்டை தேடுகிறோம்? மறுமை வீட்டுக்கு என்ன தேடுகிறோம்? நிறைய தேட வேண்டியது இருக்கு. சின்ன சின்னதிலிருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரை தேட வேண்டிய செய்தி ஏராளம் இருக்கிறது. ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன், ஒற்றை செய்தி. தேட வேண்டிய விஷயங்களில் ஆகச் சிறந்த மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி என்ன தெரியுமா? இறைவனை பற்றி தேட வேண்டிய செய்தி. இறைவன் யார்? அவனுடைய ஆற்றல் என்ன? அவன் என்ன செய்வான்? அவன் எப்படி இருப்பான்? இந்த ஒரு செய்தியை தேடினா மொத்த வாழ்க்கையினுடைய கண்ணோட்டமே மாறிடும். பல தெய்வங்களை வழிபடுகிறவர்கள், இறைவனின் படைப்புகளை வழிபடுகிறவர்கள், அவர்களுக்கும் எல்லாவற்றையும் அடக்கி ஆளுகிற ஏக இறைவனை வணங்குகிறவர்களின் சிந்தனைக்கும் வாழ்வுக்கும் இடையிலே பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அந்த இறை நம்பிக்கையே வாழ்க்கையில் மாற்றத்தை தரும். அல்லாஹ் சொல்கிறான், தகாது சமாவாத்து யதஃபத்தர்ன மின்ஹு வதன்ஷக்குல் அர்து வதகிர்ருல் ஜிபாலு ஹத்தா அன் தஅவு லிர்ரஹ்மானி வலதா வமா யம்பகி லிர்ரஹ்மானி அன் யத்தகித வலதா இன் குல்லு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி இல்லா ஆத்திர் ரஹ்மானி அப்தா லகத் அஹ்ஸாஹும் வ அத்தஹும் அத்தா வ குல்லுஹும் ஆத்திஹி யௌமல் கியாமத்தி ஃபர்தா. தகாது சமாவாத்து யதஃபத்தர்ன மின்ஹு. நல்ல நோட் பண்ணிக்கங்க, வாசகத்தை குறிச்சு வச்சுக்கோங்க, தேடுங்க, படிங்க. யதஃபத்தர்ன மின்ஹு, வானம் வெடித்து விட பார்க்கிறது, வானம் வெடிக்க பார்க்கிறது. அல்லாஹ் சொல்கிறான். வதன்ஷக்குல் அர்து, பூமி பிளந்து விட பார்க்கிறது. வதகிர்ருல் ஜிபாலு ஹத்தா, மலை தூள் தூளாக நொறுங்கி விட பார்க்கிறது. அப்படி என்ன பாச்சு? ஏன் இப்படி வானம்? ஆக்சுவலி திடப்பொருட்களுடைய உணர்வுகளை பற்றி நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, மனுஷனை பத்தி புரிய முடியும். இதை சொன்ன உடனே அவன் அப்படியே கோபத்துல அப்படின்னு சொன்னா நமக்கு விளங்குது. நான் சொன்ன உடனே இந்த மைக்குக்கு கோபம் வந்துருச்சுன்னா நீங்க சிரிப்பீங்க, நான் சிரிப்பேன், எல்லாருமே சிரிப்போம். ஏன்னா நமக்கு தெரியாது. உயிரற்ற பொருட்கள், இந்த ஜட பொருட்களை பற்றியான அதனுடைய உணர்வுகள் நமக்கு தெரியாது. ஆனால் எல்லாவற்றுக்கும் உணர்வு இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் ஒரு வகையான செய்தியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், புரிதலை கொடுத்திருக்கிறான். அதனாலதான் அல்லாஹ் சொல்லும்போது இடத்துல சொல்வான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு ஹாஷிஅம் முத்தஸத்திஅம் மின் ஹஷ்யத்தில்லாஹ். இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது இறக்கி வைத்திருந்தால் அந்த மலை அல்லாஹ்வின் பயத்தால் நொறுங்கி இருக்கும்னு அல்லாஹ் சொல்றான், தூள் தூளாய் இருக்கும். ஏன்னா இதனுடைய கணம் என்னங்கிறது மலை புரியுதுன்னு அதுக்கு அர்த்தம். குர்ஆன் என்ன சொல்லுது, எதை நோக்கி அழைக்குது, அதனுடைய போதனையின் சாராம்சம் என்ன, அதை நாம் எப்படி செயல்படுத்துறது என்ற அறிதலும் புரிதலும் மலைக்கு இருக்கிறது, கல்லுக்கு இருக்குது குர்ஆனுடைய பரிபாஷையில. அந்த மாதிரி வானங்களும் பூமிக்கும் இருக்குது, நமக்கு தெரியல. ஆனா படைச்ச ரப்பு சொல்றான், தகாது சமாவாத்து யதஃபத்தர்ன மின்ஹு, வானம் பிளந்து வெடித்து விட பார்க்கிறது. வதன்ஷக்குல் அர்து, பூமி பிளந்து விட பார்க்கிறது. வதகிர்ருல் ஜிபாலு ஹத்தா, மலைகள் தூள் தூளாக நொறுங்கி விட பார்க்கிறது. ஏன் தெரியுமா? அந்த அவுலிர் ரஹ்மானி வலதா, அளவற்ற அருளாளனுக்கு பிள்ளை இருக்கிறது என்று சொல்லப்படுவதை கேட்டு, படைத்த இறைவனுக்கு புள்ள இருக்குன்னு ஒருத்தன் சொன்னாம்னா அதை கேட்ட உடனே அடே என்னடா பேசுறீங்க அப்படின்னு வானத்தால ஜீரணிக்க முடியல, பூமியால ஜீரணிக்க முடியல, மலைகளால ஜீரணிக்க முடியல. படைச்ச கடவுளுக்கு புள்ள இருக்குதா அப்படின்னா என்ன அர்த்தம்? புள்ளனா புள்ள மட்டும் நீங்க புரியக்கூடாது. புள்ளை என்று சொன்னால் படைச்ச கடவுளை மனுஷனை மாறி, மனுஷனுக்கு தான், உயிரினங்களுக்கு தான் பிள்ளைகள் இருக்கும்டா. எப்படா படைத்த இறைவனுக்கு பிள்ளை இருக்கும் அப்படின்னா மனுஷனும் இறைவனும் ஒன்னா? எந்த வகையிலும் மனிதர்களோடு இறைவனை ஒப்பிடவே முடியாது. லைஸக மிஸ்லிஹி ஷை, அவனை போல எதுவும் இல்லை. ஏதாவது இருந்தா தானே இறைவன் அதை போல, இறைவன் இதை போல, இறைவனை மாதிரி எதுவுமே இல்லை. எதை போலன்னு சொல்லவே முடியாது. அப்படி சொல்ல முடிஞ்சா அவன் இறைவனே கிடையாது. ஏன் கிடையாது? என்ன மாதிரி தான் அவனும்னா. நான் சொல்லுவேன், தம்பி நீ கொஞ்சம் இறங்கி, நான் அந்த சீட்ல உட்காந்துக்கிறேன். என்ன மாதிரி தான் எனக்கு ஒரு புள்ள தேவைப்படுது, ஒரு பலகீனம் இருக்கு, ஒரு தேவை இருக்கு, ஒரு உணர்வு இருக்குது, ஒரு ஆசை இருக்குது, ஒரு காலத்துல முதுமை அடைஞ்சிருவாங்க பயம் இருக்குது, வயசான காலத்துல கஞ்சி ஊத்துறதுக்கு ஒருத்தர் இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. கடவுள் அப்படியா?
ஒரு 50-60 வயசு ஆயிடுச்சுன்னா வயதாகி தள்ளாடி நடக்க முடியாம போயிருவேன், புள்ள கொஞ்சம் கைத்தாங்களா பாத்ரூம் கூட்டிட்டு போவானே அப்படின்ற தேவை இருக்கு. கடவுள் அது மாதிரியா? 10,000 வருஷத்துக்கு முன்னாடி கடவுள் நல்ல அப்படியே ஜாண்டியா இருந்தாரு. இப்போ வருஷம் 10,000 வருஷம் ஆயிடுச்சுல, வயசு ஆயிடுச்சுல, அதனால கொஞ்சம் டல் ஆயிட்டாரு. சொல்ல அவர் கடவுளா? மனுஷன மாதிரி ஏன்டா அப்படி பேசுறியே? அதாங்க ஒரு மனிதனுக்கு பிள்ளை இருப்பதைப் போல, மனிதனைப் போல, விலங்குகளைப் போல, உயிரினங்களைப் போல படைத்த இறைவனையும் நம்புகிறீர்களே. அல்லாஹ் எப்படி ஏத்துக்குவான்? அவன் எப்படி ஏத்துக்குவான்? அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறவன் அவன் எப்படி? அடே இதுவும் நானும் ஒன்னாடா, இந்த மாடு நானும் ஒன்னா, இந்த பாம்பு நானும் ஒன்னா, இந்த குரங்கு நானும் ஒன்னா. சில பேர் பெத்தவங்களை பிடிச்சி கடவுளுங்கிறிய, உங்க அப்பாவும் அம்மாவும் ஒன்னா. அது மாதிரியா நானு? உங்க அப்பா இந்த பூமியை படிச்சாரா? கடவுள்னு சொல்ற வார்த்தை கொஞ்சம் அர்த்தத்தோட சொல்லப்பா, புரிஞ்சுக்கிட்டு சொல்லப்பா. உங்க அப்பா அம்மா சில பேர் அது ஒரு பெரிய புனிதமா, பெரிய பெருசா. தாய் தந்தே கடவுள், தாய் தந்தே கடவுளே. தாய் தான் இந்த உலகத்தை படைச்சானா, பூமியை படைச்சானா, வானத்தை படைச்சானா? உன் கண்ணுக்கு முன்னாடி நல்லா தெரியுது. தாய்க்கு 60 வயசு, தந்தைக்கு வயசு 70 வயசு. 70 வருஷத்துக்கு முன்னாடி தாயின் ஒரு படைப்பு இந்த உலகத்துல இல்ல, தந்தையின் ஒரு படைப்பு உலகத்துல இல்ல. அப்ப இறைவன் எப்படிப்பட்டவனா? இல்லாமையிலிருந்து உருவானவனா? அவன் தானே ஆதி, அவன் தானே அந்தம். ஆதியும் அவனே, அந்தமும் அவனேன்னு சொல்லிவிட்டு அப்பா தான் கடவுள், அம்மா தான் கடவுள், அதுதான் கடவுள், இதுதான் கடவுள், எல்லாமே நேத்து வந்துச்சு, இன்னைக்கு காணாம போயிடுச்சு. குர்ஆன் சொல்லுகிறது, அவனே ஆதி, அவனே அந்தம். ஆதி பகவன் சொன்னா ஆதின்னு நெசமா சொல்லு, சும்மா சொல்லாத. அதுக்கு முன்னாடி ஒண்ணும் இல்லை. இறைவனுக்கு முன்னால் இந்த பூமி கிடையாது, மலைகள் கிடையாது, வானம் கிடையாது, எதுவும் கிடையாது. அவன் தான் துவக்கத்தில் இருந்தான். ஒரு நாள் எல்லாவற்றையும் இறைவன் அழிப்பான். அதற்கு பிறகும் அவன் மட்டுமே மிச்சம் இருப்பான். அப்படிப்பட்ட ஆற்றல் பொருந்திய, ஒப்பிடவே முடியாத, தன்னிகர் இல்லாத, கற்பனைக்கு எட்டாத, விளக்கம் சொல்ல இயலாத, உதாரணங்கள் உவமைகள் கொண்டு விளக்கிவிட முடியாத மாபெரும் சக்தி. அந்த சக்தியை போய் அவன மாதிரி உலகத்துல அவன் இருக்கான், இவன் இருக்கான்னு சொன்னா, புள்ள இருக்கு, பொண்டாட்டி இருக்குன்னு சொன்னா, இதை விட ஒரு அநியாயம் வேற என்னமா இருக்க முடியுமா? முடியாதுல்ல. அதனாலதான் வானம் பூமிக்கெல்லாம் அந்த உண்மை தெரிஞ்ச காரணத்தினால அது லெவலவன அடிக்குது. இவன் சொல்றதை கேட்ட உடனே கொதிக்குது. ஆனாலும் இறைவனின் கட்டளைக்கு ஏற்ப அவைகள் நிலை பெற்று நிற்கிறது. அசையாத, உடையாத, உடைய வேண்டிய நேரம் வரும்போது உடைஞ்சுக்கலாம் அப்படின்னு அல்லாஹ் போட்டு வச்ச ஆடுறதுனால பூமி பிளக்கல, வானம் உடையல, மலைகள் சிதையல. அப்ப இறைவனுக்கு நிகராக இன்னொரு படைப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிற மாபெரும் அநியாயத்திலிருந்து நாம் விடுதலை பெறுவது நிலையான வாழ்வுக்கு நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய காரியம். நாம் விடுதலை பெறுவது மட்டுமல்ல, நாம் சார்ந்திருக்கிற இந்த சமூகம், உறவுகள், நண்பர்கள், தெரிந்தவர்கள், அதிகாரிகள் அனைவரும் விடுதலை பெறணும். ஏன்னா அறியாமையில் இருக்கிறாங்க. அவங்க யாரிடத்திலும் ஆதாரம் இல்லை. கற்பனை கடவுள்களை வணங்குகிற, இறந்தவர்களை அடக்கம் செய்துவிட்டு தர்காக்களை கட்டி வைத்து வணங்குகிற, கொடிமரங்களை நட்டு வைத்துவிட்டு அந்த கொடிமரங்களில் போய் பிரார்த்தனை செய்து எங்களுக்கு உதவி செய்ய என்று கையேந்துகிற யாரிடத்திலேயும் எந்த ஆதாரமும் இல்லை. இவை கடவுள் என்று சொல்வதற்கோ, இவைகள் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் என்பதற்கோ எந்த ஆதாரமும் இல்லை. நாம் செய்த சிற்பங்கள் நம்மை செய்த இறைவனாக எப்படி இருக்க முடியும்? நம்மளை படைச்சவன் நம்முடைய இறைவன். அப்படி சொன்னா நாம செஞ்ச சிலைகளுக்கு நம்மளைத்தான் இறைவன் சொல்லணும். ஏன்னா நான் தான் அந்த சிலையை செஞ்சேன். அப்ப நம்மை விட அறிவில் குறைந்த, மேலும் திருமறை குர்ஆன் அழகாக கேட்கிறது, அலஹும் அர்ஜுலன் யம்ஷூன பிஹா அம் லஹும் ஐதீன் யப்திஷூன பிஹா அம் லஹும் அயூனின் யுப்சிரூன பிஹா அம் லஹும் ஆதானுன் யஸ்மஊன பிஹா. போய் கையேந்துறீங்களே, பிரார்த்திக்கிறீங்களே, எங்களுக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க அப்படின்னு கடவுளிடத்திலே கேட்பதை போல யார் யாரிடமெல்லாம் போய் கேட்கிறீர்களே, இறைவன் கேட்கிறான். அலஹும் அர்ஜுலுன் யம்ஷூன பிஹா, அவர்களுக்கு நடக்கின்ற கால்கள் இருக்கின்றனவா? அம்லஹும் ஐதீன் யப்திஷூன பிஹா, பிடிக்கின்ற கரங்கள் இருக்கின்றனவா? அம்லஹும் அயூனின் யுப்சிரூன பிஹா, பார்க்கின்ற கண்கள் இருக்கின்றனவா? அம்லஹும் ஆதானுன் யஸ்மஊன பிஹா, கேட்கின்ற செவிகள் இருக்கின்றனவா? உனக்காவது கூப்பிட்டா என்னன்னு காது கேட்குதுடா, நீ செஞ்சு வச்சிருக்கிற சிலைக்கு கேட்குமா?
நீ அடக்கி வச்சிருக்கிற கபரில் இருக்கிற மையத்துக்கு கேட்குமா? குளிது ஷுரகாக்கும் சும்மா கீதுனி ஃபலா துன்லிரும். சொல்றான் அல்லாஹ். போங்க, போய் கூப்பிடுங்க. நீங்க யாரையெல்லாம் இறைவனுக்கு நிகராக இறைவனை போல ஆற்றல் படைச்சவன் நினைச்சு கையேந்தி பிரார்த்திச்சுக்கிட்டீங்களோ கூப்பிடுங்க, வர சொல்லுங்க பார்க்கலாம். அழைப்புக்கு பதில் சொல்லு பார்க்கலாம். எனக்கு எந்த அவகாசம் வேண்டாம், எனக்கு எதிராக வேலை செய்ய சொல்லு பார்க்கலாம். ومن أضل ممن يدعو من دون الله من لا يستجيب له إلى يوم القيامة وهم عن دعائهم غافلون. இவனை விட வழிகட்டவன் எவன் இருக்கிறான்? குர்ஆன் கேட்கிறது. இவனை விட வழிகட்டவன் எவன் இருக்கிறான்? மிம்மை யதுஉ மின் தூனில்லாஹி மல் லா யஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமா. கியாமத் நாள் வரை அழைத்தாலும் அழைக்கின்ற அழைப்புக்கு பதிலே சொல்ல மாட்டாங்களே, அவங்கள போய் அழைக்கிறானே, அவனை விட வழிகட்டவன் எவன்டா இருக்கான்? என்னத்தை கூப்பிட்டாலும் என்னன்னு கேட்க போறது இல்லை. சாதாரணமா தெருவில் ஒருத்தர் போய்கிட்டு இருக்காரு, அவருக்கு காது கேட்காது, பின்னாடி இருந்து ஒருத்தர் சத்தம் போடுறாரு, அவர் பேரை சொல்லி கூப்பிடுறாரு, டேய் டேய் அப்படிங்கிறாரு, அவன் போய்கிட்டே இருக்கிறான். பக்கத்துல உள்ளவன் பார்த்துட்டு சொல்லுவான், ஏய் அவனுக்கு தான் காது கேட்காதுல, டேய் டேய்னா திரும்பி பார்த்துருவானா? யாரை திட்டுவான்? கூப்பிட்டவனை திட்டுவான். அவனை திட்ட மாட்டாங்க. நடந்து போய்கிட்டு திரும்பி பார்க்காம போன அவனையே திட்டுவாங்க. அவனுக்கு தான் காது கேட்காது ஊருக்கே தெரியுமே, உன்னை நீ எப்படா கூப்பிட்ட? முட்டா போய் யாரு? காது கேட்காதுன்னு தெரிஞ்ச பிறகு போய் நின்று தம்பி தம்பின்னு பின்னாடி கையை கத்தி கூப்பாடு போட்டானே, அவன் தான் முட்டாளு. அல்லாஹ் அதே போல சொல்லுகிறான், இங்கெல்லாம் நீ போய் கேட்கிறிய, கியாமத்து நாள் வரை கேட்டாலும், கூப்பாடு போட்டாலும், மைக்கு வச்சு அலறினாலும், கதியேடு கிடந்தாலும் உன்ட பதில் வருமா? பதிலே வராத அவங்கள போய் அழைக்கிறிய, அதை விட வழிகட்டவன் எவன் இருக்க முடியும்? வஹுமன் துஆஇஹிம் காஃபிலூன். நீங்க கூப்பிடுறதெல்லாம் கேட்கறதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே செய்யாதுப்பா. இந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெறணும். அதுதான் நிலையான வாழ்வுக்கான முதலும் முக்கியமான மிக முக்கியமான பணி. நாம் விடுதலை பெறுவது மட்டுமல்ல, நாம் சார்ந்திருக்கிற சமூகமும் விடுதலை பெறணும். இதில் அரசியல் நோக்கமில்லை, வேறு உலக ஆதாய நோக்கமில்லை. மனிதர்கள் அனைவரும் நிலையான வாழ்வில் வெற்றி பெறணும். நம்மளை சுற்றி எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, சர்ச்சுகளை கட்டி வைத்துக் கொண்டு இறைவனுக்கு மகன் இருக்கிறார் என்று பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். வானமும் பூமியும் பார்க்கிற பொழுது அவைக்கு கோபம் வருகிறது. ஆங்காங்கே மடங்களை ஆலயங்களை கட்டி வைத்துக் கொண்டு தம் கையால் வடிவமைக்கப்பட்ட சிற்பங்களிடத்தில் போய் கடவுளே இறைவனே என்று சொல்லி தங்களுடைய யாகங்களை முன்வைத்து பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்து வானமும் பூமியும் கொதிக்கிறது. இறந்தவர்களை தர்காக்களில் அடக்கம் செய்து வைத்து விட்டு அங்கே போய் நின்று அவுலியாக்களே, நாதாக்களே, மகான்களே என்று இறைவனை அழைப்பதை போல் அழைக்கிறார்கள். பார்க்கிற வானமும் பூமியும் கொதிக்கிறது. ஆனால் மனித பிள்ளைகளாகிய நம்முடைய உள்ளம் கொதிக்கிறதா? நமக்கு கோபம் வந்துச்சா? என்னை ஒண்ணு சொன்னா எனக்கு எவ்வளவு கோபம் வருது. வரிஞ்சு கட்டிட்டு பதில் சொல்றேன், என்னையே சொல்லிட்டியா, நான் எப்படிப்பட்ட சுத்தமானவன் தெரியுமா, விவாதத்துக்கு ரெடியா, நிரூபிக்க தயாரா? அடே உன்னை பத்தி சொல்லும்போது இவ்வளவு கோவப்பட்டீங்க, உன்னையெல்லாம் படைச்ச ரப்ப பத்தி அநியாயமா? இதுதான் உலகத்தை படைச்சிச்சு, அதுதான் உலகத்தை படைச்சிச்சு, மாடுதான் உலகத்தை படைச்சிச்சு, மனுஷன் தான் உலகத்தை படைச்சான், பெத்தவன் தான் உலகத்தை படைச்சான், அவன் தான் கடவுள், இவன் தான் கடவுள், இறைவா மனித இறைவா அப்படியெல்லாம் கூப்பிடுறானே, கோவம் வந்துச்சா? இதிலிருந்து இந்த சமூகத்தை மீட்டெடுப்பதுதான் நிலையான வாழ்வுக்கு நாம் செய்ய வேண்டிய ஆகப்பெரிய மிக முக்கியமான. ஏனெனில் இதிலே பிழை செய்தவர்கள் நாளை மறுமையில் வெற்றிக்கான வாய்ப்பை முழுமையாக இழப்பார்கள். திருக்குர்ஆன் சொல்லுகிறது, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அல்லாஹ் அவனுக்கு நிகராக கற்பனை செய்யப்படுகிற அந்த பாவத்தை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். மன்னிப்பே பெற முடியாது. நாளை மறுமை வாழ்வு, நிலையான வாழ்வு முழுமையாக பாழாகிவிடும். அந்த வாழ்வில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வேற என்ன பாவங்கள் பிழைகள் இருந்தாலும் இறைவனின் நாட்டத்தால், இறைவனின் கருணையால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவர்கள் இறைவனின் மன்னிப்பை பெற்று சுவர்க்கத்துக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த பிழை செய்தவர்களை ஒருபோதும் இறைவன் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த மனிதன் நமக்கு உதாரணம் சொல்லுகிறான், நாம் தான் அவனை படைத்திருக்கிறோம் என்பதையே மறந்துவிட்டு. உன்னை படைச்சவனே நான், எனக்கு நீ உதாரணம் சொல்றியா? நான் இப்படி அப்படிங்கிறியா? எத்தனை கோபத்தோடும் அதே நேரத்தில் கருணையோடும்
அந்த பாவத்திலிருந்து இந்த மனிதகுலம் மீள வேண்டும் என்கிற உணர்வோடும் அல்லாஹ் அதை நமக்கு பதிவு செய்து தந்திருக்கிறான். எனவே இந்த பாவத்திலிருந்து நாம் மீள்வோம், நம்முடைய சமூகத்தை, நம்முடைய குடும்பத்தை மீட்டெடுப்போம். நமக்கு அருகில் இருக்கிற மக்களை எல்லாம் அந்த தீமையிலிருந்து விடுதலை பெற செய்வதற்கு நம்மாலான முயற்சிகளை மேற்கொள்வோம். அதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இது போன்ற பணிகளில் நீங்களும் பங்கெடுத்து உங்களுடைய உதவிகளை, முத்தாசைகளையும் நீங்கள் கொடுக்க வேண்டும். மிக குறிப்பாக இந்த பகுதியில் என்ன கேட்டால், இந்த காரியங்களை முன்னெடுக்கிற மக்கள் எவ்வளவோ முஸ்லீம்கள் இருக்கலாம். அவங்க வேலை அப்படி இப்படின்னு போய்கிட்டு இருக்க நேரத்தில் அவசியமே இல்லாம ஒரு சுமையை தூக்கி தங்களுடைய தலையில இவங்களா தூக்கி சுமக்கிறாங்க. இப்படி பிள்ளைங்களுக்கு ஒன்று நடத்தணும், அவங்களுக்கு என்ன விதி? யாராவது கட்டாயப்படுத்துனீங்களா? யாராவது கேள்வி இல்லாட்டி நடத்தலாட்டி நீங்க அவங்கள குற்றம் பிடிப்பீங்களா? இந்த பரிசுகளை கொடுத்து பிள்ளைங்களை ஊக்கப்படுத்தலாட்டி நீ என்ன செய்யலன்னு இதை நடத்தின பிள்ளைங்களிடத்துல யாராவது கேள்வி கேட்க போறாங்களா? சண்டை போட போறாங்களா? இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணல, எதுக்கு நீ வசூல் பண்ணல, எதுக்கு நீ நிகழ்ச்சி நடத்தல? இன்னும் சொல்ல போனா நிகழ்ச்சி நடத்தினா தான் கேள்வியே வருது. நீ ஏன் நடத்துற? நீ எதுக்கு கூட்டம் போடுற? நீ எதுக்கு பேசுற? நீ எதுக்கு வருஷம் நடத்துற? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், எவனும் எங்களுக்கு சொல்ல தேவையில்லை என்று சொல்வதற்குத்தான் நம்மை சுற்றி 1000 பேர் இருக்கிறார்கள். அந்த விமர்சனங்களை எல்லாம் அலட்சியப்படுத்திட்டு புறக்கணிச்சிட்டு களத்தில் நிற்கிறாங்கன்னா, இது உண்மை என்று நம்புகிற மக்கள் இந்த உண்மைக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. உங்களால் என்ற காரூனுக்கு சொன்ன மாதிரி வபுத்தகி ஃபீமா ஆத்தாக்கல்லாஹு தாரல் ஆகிரா, அல்லாஹ் உனக்கு வழங்கியதிலிருந்து மறுமையின் வீட்டை தேடு என்று சொன்னதை போல அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து இந்த மறுமை வீட்டுக்கான வேலைகளில் நீங்கள் பங்களிப்பு செய்யுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று எல்லாம் வழங்கியிருப்பான். செல்வத்தை வழங்கியிருப்பான், நேரத்தை வழங்கியிருப்பான், அறிவை வழங்கியிருப்பான், பேச்சாற்றல் வழங்கியிருப்பான், தெளிவை வழங்கியிருப்பான், என்னத்தெல்லாமா கொடுத்திருப்பான். எல்லாவற்றையும் உங்களால் உங்களுக்கு வழங்கப்பட்டதிலிருந்து மறுமை வீட்டுக்காக எதை செலவிட முடியுமோ அதை செலவழித்து இந்த நன்மையிலே பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.